Hello friends, gratitude magical practiceல இன்னைக்கு day 17க்கான exercise நாம பார்க்குறோம். இந்த exerciseோட நேம் magic check. நம்ம மணியை நம்ம லைஃப்ல நிறைய அட்ராக்ட் பண்றதுக்காக நம்ம பண்ற ஒரு எக்ஸசைஸ் இது. நம்மளோட தாட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம என்ன மாதிரியான தாட்ஸ் வச்சிருக்கோமோ அதே மாதிரியான சிச்சுவேஷனை தான் நம்ம லைஃப்ல தொடர்ந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ மணி பற்றி நம்ம என்ன தாட்ஸ் வச்சுருக்கோமோ, இப்போ மணி இவ்வளோ ஏர்ன் பண்ணணுமே அப்படின்னு நினச்சி நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தாலோ இல்லை பயப்பட்டுட்டு இருந்தாலோ தொடர்ந்து அதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவோம். அதை மாற்றிக்கிறதுக்கான அந்த வரி பயத்தை மாற்றிக்கிறதுக்கான பாசிட்டிவ் தாட்ஸாக மாற்றிக்கிறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். அதோடு சேர்த்து நம்ம மணிக்கு நம்ம எப்பயுமே கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம லைஃப்பில் மணியோட ஃப்ளோ எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த எக்ஸசைஸோட நேம் மேஜிக் செக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதில் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளோட நீட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மணி வேணும். எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலுமே மணி இல்லாமல் இல்லை வாங்க முடியாது. நம்ம கம்ப்யூட்டர் வாங்கணுமா, இல்லை மொபைல் வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்லை ஸ்கூல் ஃபீஸ் நம்ம கட்டணுமா, அதே மாதிரி உங்களோட நீட் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ இமீடியட்டாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த மேஜிக் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சுக்கோங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை மட்டும் எழுதிட்டு அந்த செக்லேயே எழுதலாம். அமௌண்ட்டை எழுதிட்டு உங்கள் நேமு டேட்டு போட்டு வச்சுக்கணும். அமௌண்ட் எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த அமௌண்ட் வச்சு நம்ம என்ன வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை இப்போ வாங்கிட்ட மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பண்ணி தேங்க்யூ சொல்லணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போவே நம்ம அதை அடைஞ்சிட்ட மாதிரியான இமேஜின் பண்ணி, ஏன்னா நம்மளோட இமேஜினேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். அந்த இமேஜினேஷன் அந்த மோட்டிவேஷன்லேயே நம்ம இன்னும் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக. இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் இந்த செக்கை நம்ம டெய்லி பார்க்குற ஒரு இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லியுமே ஒரு டைம் இந்த மணி எதுக்காக, அந்த பொருளை நம்ம வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லி, இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காகவோ எதுக்கானாலும் நீங்கள் இருக்கலாம். அதை நம்ம பண்ணிட்ட மாதிரி ஒரு டைம் இமேஜின் பண்ணி டெய்லி பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சீக்கிரமாக நம்ம அந்த மணியை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கான ஒர்க்கும் நம்ம பண்ண தான் போகிறோம் இல்லையா. அந்த மணியை நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான ஒர்க் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இது எல்லாமே நம்மளை மோட்டிவேட் பண்ணும். அதுதான் இப்போ அந்த மணியை ஃபஸ்ட்டு நம்ம அட்டைன் பண்ணிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை கூட நீங்கள் பண்ணி பார்த்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இனிஷியலாக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணியை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு பிலீஃப் அதிகமாகும். அந்த மணி கிடச்சிட்டப்போ இன்னும் பிலீஃப் அதிகமானாக்கா தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் புது செக்கு ஒவ்வொரு நீடுக்கும் நம்ம வச்சு பார்த்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த நாளுக்கான ஒரு ப்ராக்டிஸு. நான் பேங்க் செக்லேயே பண்ணி வச்சுருக்கேன். நான் மேஜிக் செக்குக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து பிரிண்ட் எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் மணி தேவை, உங்களோட நேமு டேட்டை போட்டு வச்சுட்டு அந்த மணி எதுக்காக உங்களுக்கு தேவைப்படுது அதை நீங்கள் இமேஜின் பண்ணி ஃபீல் பண்ணி அது கிடைச்சிட்ட மாதிரி தேங்க்யூ சொல்லணும். அதுதான் இந்த நாளுக்கான ப்ராக்டிஸு. அந்த செக்கை நம்ம எழுதி வச்சுட்டு டெய்லி நம்ம எங்கே அதிகமாக நம்ம பார்க்குறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு டெய்லி அந்த பொருள் வேணுன்ற மாதிரி அந்த பொருள் நம்ம கிடைச்சிட்ட மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்கறது தான் இந்த ப்ராக்டிஸ். இந்த நாளுக்கான ப்ராக்டிஸோட சேர்த்து இந்த கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸும் மேஜிக் ராக் எக்ஸசைஸும் பண்ணணும். அதுதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றினா உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.